தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்சஸ் மிஸ்டர் அருண் அவர்கள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ், அருமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அருண். உங்களோட இந்தியா பயணம்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லபடியா போச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா, ஒரு 2 வாரம் நல்லா சென்னையில, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெங்களூர், அப்புறம் சிக்மங்களூர் இங்கெல்லாம் போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. சென்னையில தான் மேக்ஸிமம் இருந்தேன். எங்க பார்த்தாலும் அது ஏன்னா இந்த ஸ்டாலின் அவர்களோட பிறந்த நாளை ஒட்டி போனதுனால ஊர்ல எங்க பார்த்தாலும் ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்களோட போஸ்டர் தான் எல்லா இடத்துலயும் ஒட்டியிருந்தாங்க. ஒரு பேனர் கீழே விழுந்து ஒரு பொண்ணுக்கு வேற அடிபட்டுச்சு, அதெல்லாம் வேற பாத்தீங்களா நீங்க? பேனர் கலாச்சாரம் இருக்கக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் எவ்வளவு வாட்டி தான் சொல்றதும் தெரியல. இவங்க அதெல்லாம் மதிக்கிற மாதிரியே தெரியல இல்லையா? இல்ல, ஆக்சுவலா நம்ம சொல்ல போனா ஒரு சென்னை மாதிரி ஒரு சிங்கார சென்னைன்னு சொல்லி அதை ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போகணும், சிங்கப்பூர் மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போகணும் நிறைய பேர் பேசுறாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா சிங்கப்பூர்ல இப்படியா போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க நீங்க இங்க இருக்கிற சில விஷயங்கள் எல்லாம் நீங்க வெளிப்படையா வெளிநாடுகள்ல பாத்துக்கிட்டு அவங்க எப்படி ஒரு ஆர்கனைஸ்டா அவங்க நெய்பர்ஹுட்ட வச்சிருக்காங்க. இப்ப அவங்களுக்கே ஒரு அரசியல்ல ஒரு விருப்பம் இருக்குன்னா எல்லாரும் வீட்டுல வெளியே கொடி தொங்க விடுவாங்க. அவங்க லான்லயே ஒரு பிளாக் மாதிரி வைப்பாங்க. அந்த மாதிரி இங்கேயும் அரசியல் அவங்களோட நிலைப்பாட்டை மக்கள் வெளியே சொல்வது உண்டு. அப்போ அது பொதுமக்கள் தான் வெளியே சொல்லணுமே தவிர, நீங்க ஊருக்குள்ள நீங்க போஸ்டர் அடிச்சு இது ஏதோ உங்களுக்கு தத்து கொடுத்த நாடு மாதிரி நீங்க லேபிள் ஒட்டி வச்சிருக்கீங்களா ஊர் ஃபுல்லா, அது அதை ஏத்துக்க முடியல. சொல்ல போனா அது ரொம்ப அதாவது சாமானிய மக்களுக்கு இடையூறாவும் இருக்கு இல்லையா? கீழே விழுந்து ஒரு பொண்ணு அடிபட்டு இதெல்லாம் என்ன? இது ஏற்கனவே ஒருத்தங்க இறந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியும். இருக்கும்போது இந்த மாதிரி இந்த பேனர் கலாச்சாரம், இந்த கொடி கட்டுற கலாச்சாரம்லாம் என்னைக்கு போகுன்றது தெரியவும் இல்லை. அந்த கொடியில ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் என்னன்னா, நான் பாக்குறேன் அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அந்த பிளாட்ஃபார்ம்ல 10 அடி ஒரு 20 அடிக்கு ஒருக்க குழி நோண்டி இருக்காங்க. இருக்கிற நல்ல பிளாட்ஃபார்ம்ல குழி தோண்டி அதுக்குள்ள கம்பியை நட்டு வச்சிருக்காங்க. அப்ப அந்த பிளாட்ஃபார்ம பாழாக்கி இருக்காங்க. ஒரு 10 அடிக்கு ஒருக்க கொடி இதை ஊன்றதுக்காக ஓட்டையை போட்டிருக்காங்க. சென்னை முழுக்க நான் பாக்குறேன் ஒரு ஆயிரக்கணக்கான திமுக கொடி நாட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு தெருவுல அதுல அதிமுக காரங்க பரவாயில்ல, சென்டர்ல அந்த இது டிவைடர் இருக்கும் இல்லையா, அதுல கயிறு கட்டி எழுப்பியிருக்காங்க. இவங்க ஓட்டையே போட்டு வச்சிருக்காங்க திமுக கொடி பிளாட்ஃபார்ம்ல. அப்ப இந்த மக்கள் வரிப்பணத்தை எப்படியெல்லாம் வீணடிக்கிறாங்க. இப்ப இதை சரி பண்றதுக்கு ஒரு பில்ல போடுவாங்களா? திருப்பி அந்த பிளாட்ஃபார்ம் எதுக்கு அப்ப கட்டும்போது இதெல்லாம் எவ்வளவு ஒரு மேல் அட்மினிஸ்ட்ரேஷன் பாருங்களேன். இப்ப நீதிமன்றங்களும் இதுக்கு அந்த வழியா தான் அமைச்சர்கள் போவாங்க, அந்த வழியா ஜட்ஜு போவாங்க, அந்த வழியா சமூக ஆர்வலர்கள் போவாங்க, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் போவாங்க. அப்ப யாருக்குமே ஒரு இதுல இதை எப்படியாவது இதை மாத்தணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாத மாதிரி தானே தெரியுது. நான் விஜய் உள்படதான் கேக்குறேன். அவரும் தான் ரோட்ல போறாரு. இதெல்லாம் அவர் எடுத்து சொல்லணும்ல. நிச்சயமா சொல்லணும். இதெல்லாம் ரொம்ப தப்பு. அதான் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருந்தா கூட பரவாயில்ல. தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற மாதிரிதான் நியூஸ் எல்லாம் வருது. ரொம்ப தவறு. பட் இருந்தாலும் சரி, உங்களோட ட்ரிப் நல்லா இருந்துச்சு இல்லையா? ஆமா, ட்ரிப் ஃபேமிலி எல்லாம் நல்லா சந்தோஷமா பாத்துட்டு வந்தாச்சு. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்புறம் லேட்டஸ்டா இன்னைக்கு பாண்டே அவரோட சாணக்கியா ஊடகத்தோட 6வது ஆண்டு விழா, நிறைவு விழா, 7வது ஆண்டுல அடியெடுத்து வைக்கிறாங்க. அவருக்கு நம்மளோட மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட 1.7 lakhs அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்படிதான் சொல்லியிருந்தார். 1.7 lakhs பீப்புள் அந்த ஊடகத்துல இணைஞ்சிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி அவருக்கு. அவரோட நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு அந்த அந்த நிகழ்வை எப்படி பாக்குறீங்க? ஒரு பிஜேபி காரரு, ஒரு ஏடிஎம்கே காரரு, ஒரு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான், இப்படி மொத்தமா நீங்க ஒரே மேடையில அவங்க 3 பேரும் உட்கார்ந்தாங்க. உங்களோட கருத்துக்கள். பாண்டே அவர்கள் ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்றாருன்னா அவர் ஹைலி இன்ஸ்பயர்ட் பை ஷோ அண்ட் குருமூர்த்தி. அப்ப அவங்களோட துக்ளக் ஆண்டு விழாக்கள்லாம் இவர் பார்த்திருப்பாரு. அப்ப இவர் இவருக்குன்னு ஒரு ஆண்டு விழா கொண்டாடும் போது அதுக்குன்னு அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு பிளானிங் பண்ற ஒரு ஆள் தான் பாண்டே அவர்கள். அதனால நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இவர் தெளிவா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, டிஎம்கேக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி அமையாத வரைக்கும் டிஎம்கேவை கீழே இறக்க முடியாதுங்கிற ஒரு சிம்பாலிசம் தான் நீங்க இந்த மேடை. அதுக்கு பாண்டே நீங்க பொதுவா இந்த பெரிய பெரிய ஒரு ஊடகவியலாளர்களா இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு இன்ஃபுளுன்சர், அதாவது ஒரு மீடியா பர்சனாவும் இருப்பாங்க, அவங்க ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்சராகவும் இருப்பாங்க. அந்த ஒரு இடத்துல இருக்கிறவர் தான் ரங்கராஜ் பாண்டே. அப்ப அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு நிகழ்வு நடத்தும் போது அந்த இடத்துல ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் கொடுக்கறதுக்கு கன்வே பண்றதுக்கு நிச்சயமாக முயற்சி செய்வார். அந்த ஒரு முயற்சி தான் என்னன்னா, இப்போ எடப்பாடி அவர்கள் மேல கொஞ்சம் நம்பிக்கை இழக்கிறாரோ, எடப்பாடி அவர்கள் மேல பாண்டே அவர்கள் கொஞ்சம் நம்பிக்கை இழக்கிறாரு. ஏன்னா அவர் மட்டும்
நினைச்சா அதிமுக திருப்பி கொண்டு வந்துட முடியாது, அவர் கொஞ்சம் காம்ப்ரமைஸ்க்கு வரணுங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறாரு. அதனாலதான் செங்கோட்டையனை இந்த ஸ்பேஸ கொடுத்திருக்காரு. இப்ப பாண்டிய நடத்துறதுனாலயே வந்து இதுக்கு ஒரு வெளிச்சம் விழும், இந்த நிகழ்ச்சி மேல ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் விழும். மிகப்பெரிய வெளிச்சம், இல்ல மாற்று கருத்தே கிடையாது, மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் இருந்துதான். ஆமா, அப்ப அந்த இடத்துல பாண்டிய அவர்களை வந்து நீங்க உத்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது அதிமுக காரங்கள்லயே இருக்கிற தொண்டர்களும் பார்ப்பாங்க, அந்த செங்கோட்டையன் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்திருப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? அப்ப வந்து இந்த இடத்துல நிச்சயமாக அவரு எடப்பாடி மேல ஒரு அதிருப்தி இருக்குன்றதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்திருக்காரு பாண்டிய அவர்கள். அதே மாதிரி நீங்க இன்னொரு விஷயத்த என்ன கவனிச்சீங்கன்னா, நாம் தமிழர் அவர்கள், நாம் தமிழர் இருக்கும்போது நாம் தமிழர் சீமான் அவர்களை வச்சுட்டே பாண்டிய என்ன சொல்றாரு, எல்லா இடத்துல இருந்தும் முயற்சி பண்றாங்க அவரை கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுக்குன்ற ஸ்பெசிஃபை பண்றாரு. ஆமா. ஆனா அண்ணன் தான் வந்து வசப்பட்டு வரமாட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அவருக்கு வந்து திமுக கூட்டணியை தவிர மத்த இடங்கள்ல இருந்து அவருக்கு ஆஃபர் வருதுங்கிறத பாண்டிய கன்ஃபார்ம் பண்றாரு. உங்களுக்கு புரியுதா? அதிமுக இழுக்க பாக்குறாங்க, பாஜக டிரைவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி அவர் வந்து மென்ஷன் பண்றாரு. அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு, மத்தவங்க எல்லாம் வச்சிருக்கிற மாதிரி காசு அவர்கிட்ட இல்லைங்கிறதையும் அவர் சொல்றாரு. பாண்டியா சொல்றாரு. நீங்க அதான் இப்ப கொடுக்காம அந்த காசையே கொடுக்காம 36 லட்சம் மக்கள் வாங்கி இருக்கிறத வந்து அவர் விஷுவலைஸ் பண்ணி காட்டுறாரு. அவங்க இருக்கிற அந்த கூட்டத்துல நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க 1 லட்சம் பேரை பாருங்க, ஒரு 10 லட்சம் பேர் கூட்டமா நின்னா எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு 36 லட்சம் பேர் கூட்டமா நின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் அப்படிங்கறத நீங்க சிந்திச்சு பாருங்க. இது அனைத்துமே வந்து ஊடக புறக்கணிப்பையும் தாண்டியும் அதுக்கப்புறம் வாக்குக்கு காசு கொடுக்காமையும் தான் அவர் எடுத்திருக்காரு. அப்ப அதை வந்து அவர் வந்து ரெகக்னைஸ் பண்றாரு, பாராட்டுறாரு. அதே நேரத்துல சீமான் அவர்கள் பேசும்போது நீங்க செங்கோட்டையன் தலை குனிஞ்சே இருந்தாரு. ஆமா, கவனிச்சீங்களா இல்லையா? ஏன்னா வந்து எனக்கு வந்து அவரை வச்சுக்கிட்டு இவர் இப்படி பேசினது வந்து எனக்கே கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா வந்து செங்கோட்டையனை வச்சுட்டு வந்து கிட்டத்தட்ட செங்கோட்டையனுக்கு ஆப்போசிட்டா பேசுற மாதிரிதான் பேசினாரு இல்லையா? ஆமா, அவரு வந்து செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி அதிமுக பண்ணக்கூடிய தவறான விஷயங்களையும் வந்து சுட்டி காட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்காம அவர் பொதுவாகவே வந்து இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள் என்னென்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்றத செங்கோட்டையனை வச்சுக்கிட்டே சொன்னாரு. அதே மாதிரி கடைசியில செங்கோட்டையன் ஒரு நல்ல மனிதர், அப்ப அவரு ஒரு மாற்றத்துக்கு அதிமுகவை எடுத்துட்டு போகணுங்கிற அளவுக்கு ஒரு ஹிண்ட்டும் அந்த இடத்துல வச்சிருந்தாரு. சோ எல்லாருமே 3 பேரோட பேச்சுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுல செங்கோட்டையன் வந்து அவருக்கு ஒரு அதிருப்தி இருக்கு, இப்ப இருக்கிற அதிமுக தலைமையில மேல ஒரு அதிருப்தி இருக்கு, அதே மாதிரி அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்குன்றத ஆழமா பதிய வைக்கணும். அவரே கோடிட்டு காமிச்சுக்கிட்டே இருந்தாரு. நான் வந்து அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாட்டி சொல்லிட்டாரு. என்னடா இது ரொம்ப பயப்படுறாரோ, இவரு வந்து ஒரு லீடர் ஆக முடியுமா அப்படின்ற ஒரு குவெஸ்டின் மார்க்கும் வருது இல்லையா? செங்கோட்டையன் ஒரு நல்ல மனிதர், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அம்மாக்கு வந்து ஃபுல்லா டூர் போடுறதுல இருந்து அம்மாக்கு வந்து ரைட் ஹேண்டா தான் அவர் வந்து இருந்தாரு. பட் இருந்தாலும் இந்த ஒரு ஸ்பீச்ல வந்து கொஞ்சம் பயப்படுறாரோ அப்படின்ற ஒரு 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 தோணியும் தெரியுது. ஆனா அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டமும் வர முடியும். ஏன்னா வந்து அவர் எம்ஜிஆர் காலத்து ஆளு. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க அவரோட பேச்ச? நீங்க வந்து என்ன அவரு வந்து அதிமுகவ ஒரு ஒரு தலைமை எடுத்து நடத்திட முடியுன்ற மாதிரி பாக்குறீங்களா? இல்ல கணேஷ், நான் வந்து போய் பார்த்துட்டு வந்த வரைக்கும் இப்போதைக்கு மெட்டீரியல் பாலிடிக்ஸ் வேற மாதிரி போயிட்டு இருக்கு கிரவுண்ட்ல. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, பெங்களூர் ஏர்போர்ட்ல இறங்கி சிக்மங்களூர் வரைக்கும் 5 மணி நேரம் டிரைவ், 5-5.5 மணி நேரம் டிரைவ். சரியா? நான் போகும்போது பல கிராமங்களை தாண்டி போறேன். பல கிராமங்களை தாண்டி போகும்போது ஒவ்வொரு கிராமத்துலயும் அந்த ஒரு டவுன் பகுதி மாதிரி ஒரு பஜார் ரோடு மாதிரி ஒண்ணு வரும்ல, அதான் அந்த கிராமத்தோட மார்க்கெட் ஸ்ட்ரீட்டா இருக்கும். அதை தாண்டி தான் போவோம். அப்ப அந்த மெயின் இடத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ், இருக்கக்கூடிய நல்ல நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ், அதே மாதிரி இருக்கக்கூடிய லாட்ஜ், இருக்க மாதிரி கல்யாண மண்டபம், இது எல்லாமே அந்த ஊர் எம்எல்ஏவோடது தான். உங்களுக்கு புரியுதா? அந்தந்த ஒவ்வொரு கிராமத்தை தாண்டி போகும்போது அந்தந்த ஊர் எம்எல்ஏ தான் அங்க வந்து கல்வியை கொடுக்கிறார். காலேஜஸ் இருக்கு, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, லாட்ஜ் இருக்கு, கடைகள் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஊர்லயும் அந்தந்த எம்எல்ஏ தான் வந்து இருக்காங்க. ஸோ மெட்டீரியல் பாலிடிக்ஸ்ங்கிறது வந்து பவர்ல இருக்கும்போது அவங்க அதை வந்து எடப்பாடி அவர்கள் கீழே ஏன் இப்ப இருக்காங்க அப்படின்னா அவர் வந்து இவங்களுக்கு பண்ண முடியுது, அவரை நம்பி இருக்கவங்களுக்கு பண்ண முடியுது. அதான் அவர் வந்து கம்ப்ளீட்டா விட்டுட்டாரு. அதான் அந்த உட்கட்சியே இல்லவே இல்லையே. டைரக்டா வந்து மினிஸ்டர் தானே இருந்தாங்க, தொடர் மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏ. ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஒவ்வொரு மினிஸ்டரும் இன்னைக்கு வந்து மினிமம் ஒரு எம்எல்ஏ வந்து 100 கோடி, மினிஸ்டர்னா மினிமம் 1000 crores. ஆமா. சோ அந்த மாதிரி இருக்கும்போது நிச்சயமாக செங்கோட்டையன் அவர்கள் அவருக்கு பின்னாடி ஒரு பேக்கப் உருவாக்குறதுக்கு அவருக்கு கஷ்டம் தானே. அவரு கையில அதிகாரம் இல்ல. அப்ப எடப்பாடி அவர்களுக்கு ஒரு லாயலான குரூப், அவரால பலனடைஞ்சவங்க ஒரு பெரிய கூட்டம், இன்னும் அதிமுகன்னு சொல்லி ஒரு மெயின் டீமா இருக்கும்போது செங்கோட்டையன் அவர்கள் அவர் பின்னால் ஒரு டீம் இல்லாதனாலதான் இந்த அளவுக்கு ஒரு பதட்டம் அடைகிறார். உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல, எடப்பாடி அவர்கள் இருக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் செங்கோட்டையன் இல்லங்கிறத இதை ப்ரூவ் பண்ணுது. இல்லைன்னா அவர் இன்னுமே அசர்ட்டிவா பேசிருக்காரு. அதான் நான் சொல்ல வரேன். நான் ஏன் இந்த விஷயத்த உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா, இதை வந்து மத்த
ஸ்டேட்லயும் ஒவ்வொரு விஷயமும் மெட்டீரியல் பாலிடிக்ஸ் கணக்குல தான் நடக்குது. டிகே சிவகுமார்ல இருந்து அவருமே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் பாலிடிக்ஸ் வந்து வந்தவர் தான். இந்த கொள்கை சார்ந்த பாலிடிக்ஸ் செங்கோட்டையன் மாதிரி பாலிடிக்ஸ் இப்ப பேக்கப் இல்லைங்கிறதா இது காமிக்குது. நான் சொல்றேன்ல, இபிஎஸ் அவங்கள்ட்ட போனா அட்லீஸ்ட் வந்து இந்த எதிர்கட்சி எம்எல்ஏ பதவினால அந்த 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 மாவட்டத்துல நீங்க என்னென்ன சாதிச்சுக்க முடியுமோ அது யார் பக்கத்துல இருந்தா கிடைக்குமோ அவருதான் இன்னைக்கு பொலிட்டிக்கல்ல கிங். அதை இன்னைக்கு யாரு கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காரு. யாராவது கொடுத்துட்டு இருக்காருன்னா அவர் கூட்டணியில இருக்க எல்லா கட்சிகளுமே கொடுத்துட்டு இருக்காரு. உங்களுக்கு தமிழ்நாடோட பட்ஜெட் 2 லட்சம் கோடி அப்படின்னா அந்த 2 லட்சம் கோடியில கிட்டத்தட்ட ஒரு 15 to 18% வந்து குறையாம கமிஷன் வெளியே வரும். அப்போ வந்து இந்த இந்த அதிகாரத்து பக்கத்துல இருக்கவங்களுக்கு உள்ளதான் இந்த இந்த அமௌண்ட் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகும். இது வந்து ஒரு பைண்டிங் ஃபேக்டர் தான். நான் இதை வந்து குறையா சொல்லல. இது வந்து ஒரு அரசாங்கத்துல வந்து இது நடைமுறையில இருக்கு. இன்னைக்கு செந்தில் பாலாஜி பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, டாஸ்மாக்ல என்ன சொல்றாரு, டாஸ்மாக் வந்து நாங்க எந்த ஒரு விஷயமும் புதுசா செய்யல, ஏற்கனவே இருந்த அரசுகள் செஞ்சுட்டு இருந்ததை நாங்க இன்னும் மெருகேத்தி இன்னும் வந்து அதை செழுமைப்படுத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ன்றாரு. நான் புதுசா எந்த முறைகேடு வந்து பண்ணல, நீங்க பண்ணிக்கிட்டு இருந்த சிஸ்டத்தை தான் இன்னும் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி டாஸ்மாக்ல இருந்து ரெவன்யூ கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்கிறத பிரஸ் மீட்ல சொல்றாரு. ஆமா, அதாவது வந்து இது வந்து அதிமுக காலத்தையும் நடந்ததுதான். இப்போதைக்கு வந்து இத வந்து நாங்க வந்து இன்னும் கொஞ்சம் செழுமையா வந்து 500 கோடி அடிச்சது இன்னைக்கு 1000 கோடியா அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரா? ஆமா, அதேதான் என்ன சொல்றாரு. இது வந்து பியூர் பொலிட்டிக்கல் கேம். அண்ணாமலை அவர்கள் வந்து முதல்ல 1000 கோடின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் ஈடி 1000 கோடின்னு அறிக்கை விட்டாங்கன்றத மாதிரி அண்ணாமலையை வந்து அக்யூஸ் பண்றாரு இந்த விஷயத்துல. அது செந்தில் பாலாஜி நீட்டா வந்து இந்த இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேல் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து அவர் என்னவா மாத்துறாரு அப்படின்னா பொலிட்டிக்கல் கேமா மாத்துறாரு. யாருக்கு அகேன்ஸ்ட்? அண்ணாமலைக்கு. அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி செய்யக்கூடிய விஷயம். அவங்க மேல என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை அரசியலா மாத்தி அதுல ஆதாயம் அடைகிறது தான். இப்ப பிஜேபிக்கு எதிராக கொண்டு போய் நிறுத்திட்டோம்னா திமுக ஆதாயம் தான், செந்தில் பாலாஜிக்கு ஆதாயம் தான். அதனால இது பொலிட்டிக்கல் கேம்ங்கிறத அவர் வந்து இம்ப்ளை பண்றாரே தவிர அவர் வந்து டாஸ்மாக்ல இந்த மாதிரி அதான் என்ன சொல்றவரன்னா திஸ் இஸ் a widely accepted material political game. அவருக்கு கீழே இன்னைக்கு செந்தில் பாலாஜி வந்து இன்னைக்கு சொல்றாங்கல்ல, அவரு ஒரு 2000 பேரை வந்து உருவாக்கி வச்சிருக்காரு அப்படின்னா அது 2000 பேர் அட் அ டைம்ல ஆளுக்கு 200 பேரை திரட்டக்கூடியவங்க. இந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரோல் அவங்க கிட்ட இருக்கு. எங்க போனாலும் யாரு போனாலும் ஒரு கூட்டத்தை அவரால் காட்ட முடியுது, ஆர்கனைஸ் பண்ண முடியுங்கிற சாதாரண விஷயம் இல்ல. அப்போ அதனாலதானே எல்லா கட்சிகளுமே அவரை வந்து பக்கத்துல வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. எடப்பாடி அவர்களே அவரு போகும்போதுதான் ரொம்ப டென்ஷன் ஆனாரு. செந்தில் பாலாஜி போகும்போது டென்ஷன் ஆனாரு. அவர் வந்து ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் எலெக்ஷன்னா மொத்த ரெவன்யூ ஜெனரேட் பண்றதுக்கு ஒரு ஆளு கையில கொடுத்தா போதுமே. இப்போ நீங்க ஒரு லீடர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லீடர் ஒரு பெரிய ஒரு கிங் இருக்காருன்னா அவனுக்கு அதிகமா அவனோட லக்ஸரியா அவனோட டைம் தான். உங்களுக்கு இப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து செந்தில் பாலாஜி இதை செஞ்சிருங்க அப்படின்னு ஒத்த வார்த்தை சொல்லிட்டா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு லாயலா ஒரு தளபதி இருந்தாருன்னா எந்த கட்சி தலைவர் விடுவாரு? நிச்சயமா 100%. ஆமா, அப்ப அவர் அட் ஆல் காஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காருங்கிறத நம்ம பாக்குறோம்ல ஸ்டாலின். இப்ப அதே மாதிரிதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இவரை தண்டிக்கிற விதத்துல எல்லாம் பாஜக இல்ல. இது வந்து அண்ணாமலை அவரோட பர்சனல் கேம். அந்த கரூர் டர்ஃப்ல யாரு அரசியல் வளர்ந்து வர்றது, யாரு வந்து சொந்த தொகுதியை கையில வச்சிருக்குங்கிறது வந்து இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கேம். நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 29 வரைக்கும் அந்த எம்பிக்களை வச்சிருக்கிற திமுக வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்டு தான் பிஜேபிக்கு. பெரிய அளவுல அவங்களை முடக்க மாட்டாங்க. இவரு வந்து அந்த அவரோட ஏரியால அவர் அரசியல் பண்றதுக்காக செந்தில் பாலாஜி டார்கெட் பண்றாரு. இதுல எந்த விதத்துல நீங்க முதல்ல பாத்தீங்க அந்த டிரான்ஸ்போர்ட் கேஸ், அதுல ஏதாவது எல்லா ஆவணங்களுமே இருக்கும். அவங்க அதை ஒரு பார்கெனிங்காக தான் பயன்படுத்திப்பாங்களே தவிர தண்டனை கொடுக்குற அளவுக்கு போக மாட்டாங்கன்றத என்னோட பார்வை. அதுதான் வந்து எனக்கும் ஏன் வந்து இப்போ செந்தில் பாலாஜியோட கேஸ் இருக்கு, இப்ப இன்டரிம்ல வந்திருக்கிறாருன்றாங்க. அந்த இன்டரிம் வந்து இன்டரிமாவே தான் போய்கிட்டு இருக்கு. அதே தானே பொன்முடிக்கு ஏதோ ஜெயில போட்டுருவாங்க அவரையும் ஒரு ஒய்ஃபையும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னும் அடுத்த மாசம் வந்து இந்நேரம் ஜெயில இருப்பாரு அப்படின்னு எல்லாரும் வந்து பார்த்தாங்க. அப்புறம் வந்து வந்தாரு, வெளியே வந்தாரு. இப்போ வந்து இன்டரிம்லாவே அவர் வந்து அமைச்சராகவே இருக்கிறார். இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லை அப்படின்ற மாதிரிதான் வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? இது இந்த இந்த இடி ரெய்டும் இந்த இடி விளையாட்டுகளும் கூத்துக்களும் நடந்து கொண்டேதான் இருக்கும். பட் இதுல எந்த ஒரு என்ன சொல்றது, எந்த ஒரு விளைவும் இல்லை. அவங்களுக்கு வேணும்னா பண்ணிப்பாங்க, அவ்வளவுதான். சொல்லுங்க. இதுல கேமே வேற கணேஷ். இந்த லீகே வேற மாதிரி நடக்குது. பொலிட்டிக்கல் லீகே இப்ப நம்ம வந்து நீங்க சொல்றீங்களே இந்த மாதிரி கேஸ் நடக்குது, விசாரிக்கிறாங்க, இது எல்லாமே வந்து இந்த மீடியா வரைக்கும் தான். அதுக்கு பின்னாடி ஒரு லேயர் இருக்கு, ஒரு பெரிய லேயர் இருக்கு. பெரிய லேயர் இருக்கு. உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா சசிகலா அவர்கள் வந்து பரப்பநகர ஜெயில இருக்கும்போது அவங்க அங்க இருக்கிற லோக்கல் அத்தாரிட்டிஸ் எவ்வளவு தூரம் பிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து மிக சாதாரணமா வெளியே போய் மால்ல ஷாப்பிங் பண்ணியிருக்காங்க, அதுவும் செக்யூரிட்டியோட. உங்களுக்கு அவங்க வெளியே பர்ச்சேஸுக்கு போயிருக்காங்க, ஷாப்பிங் எல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஜெயில இருந்த மாதிரி எல்லாம் இல்ல. அங்க வந்து அவங்கள வந்து அவ்வளவு ஒரு பாதுகாப்பான ஒரு இதுலயும் அவ்வளவு ஒரு லக்ஸூரியஸான ஒரு இடத்துல இருந்தா அவங்கள வந்து சசிகலா வச்சிருந்தாங்க. அதுக்கு அவங்க பல ஃபண்ட் இறக்கியிருக்காங்க காங்கிரஸ்க்கு, அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு, அங்க இருக்கிற லோக்கல்
எம்எல்ஏக்கு. சரியா? சோ இது வந்து நான் வந்து கர்நாடகால இருந்து செய்யறது விஷயம். அப்ப நீங்க பாருங்க, இந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு லீக்ல இருக்கவங்க, அவங்களுக்கு வந்து சட்டம் ஓரளவுக்கு தான் அவங்க மேல பாயும். ரைட். அவங்க அத வந்து அவங்க அந்த இதுன்றது அவங்களுக்கு அப்ப ஒரு கண் துடைப்பு தான் இல்லையா? இல்ல நீங்க இந்த உண்மைய உணர்ந்து தான் அரசியல் பேசணும். அந்த அரசியல பார்க்கணும். அத வந்து நம்ம அத தாண்டி இதுதான் இப்ப இருக்கிற வந்து சிஸ்டம். இப்படிதான் இருக்கு. நீங்க ரைட். எவ்வளவு அந்த கையில இருக்கிற செல்வாக்குங்கிறதே கையில இருக்கிற வந்து அவங்களோட வெல்த்த பொறுத்து தான். அந்த வெல்த்த வச்சு எவ்வளவு தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமோ, அவங்க பக்கத்துல ஆள் சேர்றதும், அவங்க பொலிடிக்ஸ்ல பெரிய ஆள் ஆகுறதும் தான் இப்போதைக்கு இருக்கிற மெட்டீரியல் பாலிடிக்ஸ். ரைட். மெட்டீரியல் பாலிடிக்ஸ் அப்படின்னு பேசும்போது நம்ம சீமான பேசாம இருக்க முடியாது மிஸ்டர் சீமான். என்னமா உரை ஆற்றினாரு. அதுக்கு வந்து முதல்ல வந்து ஹேட்ஸ் ஆஃப். அவரோட பேச்சு திறனுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல யாருமே இல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதே மெட்டீரியல் பாலிடிக்ஸ் பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, தனியா தான் நிப்பேன் அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. திமுகவ அவர் வந்து இப்ப வந்து இப்ப நம்ம இப்படி யோசிச்சுப்போமே, ஏடிஎம்கே எல்லாம் ஒரே சைடுல நிக்கிறாங்க. இவரு தனியா நிக்கிறாரு. டிஎம்கே தனியா நிக்கிறாங்க அப்படின்னு டிஎம்கே தானே வெற்றி பெற போகுது. இதுல வந்து அப்புறம் விஜய் வேற இருக்கிறாரு. விஜயும் தனியா நின்னாரு அப்படின்னா யாருக்குமே எந்த ஒரு வெற்றியும் இல்லாம திமுக அப்படியே சொன்ன மாதிரி 200+ அடிச்சுட்டு போகுது. ஸோ மெட்டீரியல் பாலிடிக்ஸ்குள்ள இன்னும் சீமான் வரல அப்படின்ற மாதிரி நம்ம பாக்குறதா. அவரோட ஐடியாலஜிக்கு வந்து இன்னுமே ஸ்கோப் இருக்குன்னு பாக்குறாரு. நீங்க இதுவரைக்கும் அவர் தமிழ் தேசிய வாக்குகளை தான் வந்து அவர் குறி வச்சு போயிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு அடுத்த ஒரு மாற்று அரசியலுக்கு உண்டான இப்ப நீங்க திமுக கூட்டணியை முழுக்க முழுக்க ஒரு எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய தலைவர்கள்ல வந்து முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறது சீமான் அவர்கள், அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் இருக்காரு. அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் வந்து அந்த அளவுக்கு வீரியமா எதிர்க்கட்சி அரசியல் பண்ணல திமுகவை எதிர்த்து. அப்ப இந்த இடத்துல அண்ணா சீமான் அவர்கள் என்னவா உருவெடுக்க விரும்புறாரு அப்படின்னா, திமுகவை எதிர்க்கிறதுக்கு வந்து முன்னணி சக்தி நான் தான் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வர்றதுக்கு தான் அவர் முயற்சி பண்ணி வர்றாரு. அதுக்குதான் அவர் பெரியார தொட்டு பேசுறதும், பெரிய பெரிய இஷ்யூஸ், அதாவது திமுகவோட பெரிய பெரிய இஷ்யூஸ், இது வரைக்கும் யாரும் எடுக்காத இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து பேசுறதுக்கு காரணமே வந்து அதுதான். இப்ப அடுத்த கிரவுண்ட்ல அவர் என்ன ஒரு பிரச்சனையை கிளப்பி கொண்டு வர்றாரு அப்படின்னா, இந்த குடிவாரி கணக்கெடுப்பு, மொழிவாரி கணக்கெடுப்புங்கிறது ஒரு பஞ்சமி நல மீட்பு, இந்த மூணு விஷயத்தையும் வலியுறுத்தி அவர் ஒரு பேரணி வரைக்கும் வர்றாரு. அதுல வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் நிறைய வந்து ஆர்கனைஸ் ஆகுது. பல கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கிற நிலைமைக்கு வர்றாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது இவங்க வந்து இவர் என்ன நினைக்கிறாரு, இந்த இந்த இஷ்யூனால இன்னுமே அவருக்கு ஸ்கோப் இருக்கு. இந்த 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 அரசாங்கம் இருக்கிற கட்சிகள்னால ஒரு வாய்ப்பு கிடைக்காத ஒரு மக்கள்லாம் இன்னும் இருக்காங்க. அவங்களை இன்னும் ஆர்கனைஸ் பண்ணி அவரோட வாக்கு வங்கி அதிகரிக்க முடியும்னு அவர் நம்புறாரு. வாக்கு வங்கி நிச்சயமா அதிகரிக்க முடியும் அப்படின்றதையே நம்ம வச்சுப்போம். நம்ம வந்து அது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருந்தாலுமே அதை வச்சுப்போம். அவரு வாக்கு அதிகரிக்கும் போது அவர் வந்து எங்க இருந்து எடுக்க போறாருன்னா திமுக எடுப்பாரு, அதிமுக எடுப்பாரு. அப்படியே வச்சுப்போம். திமுக அவங்களோட கட்டமைப்பு அப்படியே இருக்கிற பட்சத்துல அவங்க ஈஸியா வந்துருவாங்க இல்லையா? அதை அவரு ரியலைஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? இல்லைன்னா வந்து இல்ல நான் என்னோட வழியில நான் பாட்டு போயிட்டு இருக்கிறேன். அது யாரு வந்தா என்ன, வரலனா என்ன அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க. இல்ல அவர் அதிமுகவை எதிர்க்கிறாருல்ல. இன்னைக்கு பேசுனதுல இருந்து அதிமுக கூடயும் கூட்டணி போறதுக்குலாம் அவருக்கு வந்து விருப்பம் இல்லைங்கிறத அவர் சொல்றாரு. அவர தலைமை ஏத்து வரணும்னு அவர் நினைக்கிறாரு. ஒரு லீடர் அப்படிதான் நினைக்கிறாரு. அந்த அளவுக்கு வளர்ந்து வந்துட முடியும்னு அவர் நம்புறாரு. நீங்க திமுக ஆட்சியில வருது இல்ல. இப்ப திமுக ஆட்சியில இருக்கிறதுனா மக்கள் முழுக்க முழுக்க திமுகவை எதிர்க்கிறாங்கன்னு அர்த்தம். 47 விழுக்காடு மக்கள் வந்து இந்த கூட்டணி ஆதரிக்கிறாங்கல்ல. அதுல வந்து அவங்களுக்குன்னு சில இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு. இந்த திமுக கூட்டணிக்குன்னு வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கு சில ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குல்ல. அது வந்து ஃபுல்ஃபில் ஆகுது அவங்களுக்கு. அதனாலதான் திருப்பி அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. ஓகே. உங்களுக்கு நீங்க நீங்க திமுக ஆட்சியே சரியில்லைன்னு சொல்ற ஒரு கூட்டம் வந்து ஒரு 60 விழுக்காடு இருந்தாலும், இல்ல ஒரு 50 விழுக்காடு இருந்தாலும், அது வந்து வேற இஷ்யூஸ்ல கன்சாலிடேட் ஆகி பிராக்மெண்டடா இருக்கு. ஆனா இந்த ஒரு 47 விழுக்காடு அவரோட ஆஸ்பிரேஷன்ஸ ஃபுல்ஃபில் பண்ண இடத்துல ஸ்டாலின் இருக்காரு. ஓகே. நீங்க அத மறந்துட்டு பேசக்கூடாது. ஒரு சாதகமான கூட்டமும் உங்களுக்கு இருக்கு. அப்ப அந்த கூட்டம் திருப்பி அவர் ஆட்சியை கொண்டு வரணும்னு தான் எதிர்பார்க்கும். அந்த அந்த வந்து அப்படிதான் ஃபங்க்ஷன் பண்ணும். இந்த இடத்துல ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வாக்க கன்சாலிடேட் பண்ணதுக்கு யாரு வந்து முன்னால நிக்க போறா அப்படிங்கிற ஒரு போட்டி தான் இப்ப போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. உங்களுக்கு டிஎம்கே வேற எந்த ஒரு விதத்திலயும் நீங்க எதிர்க்க முடியாது. நீங்க இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் வந்து ஒன்றிணைச்சாதான் நீங்க வந்து பொலிட்டிக்கலா ஒரு மக்களுக்கு இப்படி ஒரு இது இருக்கு. ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிற கட்சின்னு இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, அவங்களும் அதுக்குதான் ஓட்டு போடுறாங்க. இவங்கதான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் ஓட்டு போடுறாங்க உங்களுக்கு. அதனாலதான் அங்க இருக்கிற அந்த ஒரு சிறுபான்மை வாக்குகளும் வந்து இந்த என்ன சொல்றது, அவங்க எஸ்சிலே நிறைய கன்சாலிடேட் ஆயிருக்காங்க இங்க உங்களுக்கு. திமுக பக்கம் அவங்க வந்து திருமாவளவன் இல்லைனாலும் அந்த இடத்துக்கு வருவாங்க. திமுக வாக்களிக்க வருவாங்க. ஏன்னா அவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுது. ஓகே, ரைட். சொல்லுங்க.
இல்ல அதுதான் சொல்ல வரேன். அது வந்து சொல்ல வரும்போது இவரு என்னன்னா, நான் தான் முன்னால நிப்பேங்கிறாரு. அத வந்து நீங்க எல்லாம் ஏத்துட்டு வாங்க அப்படிங்கிற ஒரு லெவல்ல தான் போறாரு. இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்களே வந்து அவங்கள்ட்ட வந்து மீட் பண்ணியிருக்காங்கல்ல. பாமகல இருந்து ஒரு மீட் பண்ணியிருக்காங்க. அது போக ஆர்டி சார் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, இவங்க தாவேகா கட்சியில இருந்து திருப்பி சீமான் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்ற வரைக்கும் அவரு பேசிக்கிட்டு இருக்காரு. சோ ம். எதிர்க்க உள்ள வாக்கு எவ்வளவு தூரம் கன்சாலிடேட் பண்ண போறாங்க? அது யார் தலைமையில கன்சாலிடேட் ஆக போகுது? ஏதாவது ஒரு கூட்டணி ஷஃபிள் இங்க இருக்குன்னு தான் பாக்குறேன் நான். ஏதாவது ஒரு கூட்டணி வரும். அப்படி அந்த கூட்டணி கணக்குகள் நம்ம வந்து பார்க்கும்போது பிஜேபி அண்ட் ஏடிஎம்கேஸ் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்களா அந்த கணக்கு? நீங்க வந்து இப்ப நாம் தமிழர் எடுத்து தனியா வச்சிருவோம் இப்போதைக்கு. இந்த கணக்கு இந்த ஜெல் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா? அததான் இன்னைக்கு வந்து பாண்டே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா வந்து கூட்டணி இல்லாம வந்து டிஎம்கேக்கு எகெயின்ஸ்டா பிரிஞ்சு நம்ம வந்து நின்னோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு தான் வந்து போகும் அப்படின்ற மாதிரி தான் அவரும் நினைக்கிறாரு. சரியான கருத்தும் கூட தான். அதனால இவங்க 2 பேரும் ஜெல் ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா? இல்ல எடப்பாடியோட லீடர்ஷிப் பாதிக்கும்ல. அவரு எப்படி அவரோட லீடர்ஷிப்ப விட்டு குடுத்துட்டு எடப்பாடி அதிமுக கூட்டு போவாரு? பிஜேபிக்கு வந்து வாய்ப்பு போக குடுப்பாரு. மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்க. அப்படி ஆமா. இல்லைன்னா ஏன்னா அதிமுக உடையும் அப்படின்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கா? அப்படியும் பேசப்படுது. அது அந்த முயற்சி நிச்சயமா நடக்கும்ல. இப்போ எடப்பாடி அவர்கள் ஒத்து வரல அப்டின்னா, நீங்க எதிர்க்க இருக்கிற பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிமுகல நெறைய இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப வேலுமணி அவர்கள் எந்தெந்த அது எப்படி நீங்க பார்க்கணும்னா, அது டைரக்ட்டா அந்த ஒரு பெர்சனல் இன்ட்ரெஸ்ட்னால மட்டும் இல்ல. மக்கள் மக்கள் மனநிலை மாறி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பிஜேபி வந்து ஒரு தேசிய பார்ட்டி வரணும். திராவிட கட்சிகள் சலிச்சு போய் கொஞ்சம் மக்கள் இருக்காங்க. அவங்க வந்து மோடி அவர்கள பார்க்குறாங்க. அவருக்கு வந்து ஒரு தன்னலம் இல்லாம ஒரு செயல்படக்கூடிய ஒரு தலைவரா தெரியறாங்க. ஏன்னா, அவருக்கு வந்து ஃபேமிலி கிடையாது. அவருக்கு நெறைய வந்து இந்த இந்த ஒரு ரொம்ப ஹிந்துயிசம் சார்ந்து இருக்காரு. சோ அந்த மாரி இருக்க நெறைய பேர் பார்க்குறாங்கல்ல. சோ அவர ஒரு 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 பெரிய லீடரா கூட நெனைக்கிறாங்க. அதனால பாஜக பக்கம் மக்கள் கொஞ்சம் திரும்பி இருக்காங்கன்றது உண்ம. ஒத்துக்கணும். அ. சரி. அப்ப அந்த வாக்குகள் ஜெல் ஆகாம வேலுமணியால ஜெயிக்க முடியல. அப்ப அந்த கிரவுண்ட்ல அந்த வாக்குகள் தனியா பிரிஞ்சு நிக்குது. நீங்க சொன்ன மாரி இதுதான் பாலிடிக்ஸ். நீங்க வந்து உங்க சித்தாந்தத்துக்கு உண்டான வாக்குகள நீங்க எடுத்து வச்சுட்டீங்க அப்டின்னா, பல பேர் இறங்கி வந்தாகணும் ஜெயிக்கிறதுக்கு. ம். உங்களுக்கு புரியுதா? நீங்க கேட்கிறீங்கல்ல, திமுகவ வந்து தோற்கடிக்க வாய்ப்பே இல்லையா அப்டி சொல்லும்போது, இவங்க எல்லாம் ஒவ்வொரு குரூப்பா அவங்கவங்க சித்தாந்தத்துக்கு ஆள் சேர்த்து வச்சிருக்காங்கல்ல. அதெல்லாம் ஒன்றிணைய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துருவாங்க ஒரு கட்டத்துல. அது எப்ப சரி. வரப்போகுதுன்றது தான் வந்து கேள்வி. அது 26ல வருமா? 26க்கு அது ஒன்றிணையும் அப்படின்ற மாரி ஒரு ஒரு தாட் இருக்கா? அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லாத மாரி தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு இல்லையா? ஏன்னா அவங்கவங்களோட பலத்த நிரூபிக்கணும் அப்படின்ற மாரி தான் பாக்குறாங்க. இல்லையா? ஆமா. ஏன்னா வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா, சீமான் வந்து இன்னும் நீங்க சொல்ற மாரி நிச்சயமா அவரு பிலீவ் பண்ணுவாரு. ஏன்னா வந்து அவரு வந்து இன்னும் தோல்வியே சந்திக்காத ஒரு நிலைமை தான். தோல்வியே சந்திக்காத ஒரு நிலைமைன்னா 1.1லேருந்து 8.2 விழுக்காடு வரைக்கும் வாங்கியிருக்கிறாரு. படிப்படியா ஏறிக்கிட்டே தானே இருக்கிறாரு. சறுக்கவே இல்லையே! இன்னைக்கு நிச்சயமா. வந்து 15% வரைக்கும் வந்துட்டாருன்னு அவரு கிளைம் பண்றாரு. பட் இருந்தாலும் அது ஒரு 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 அப்பு தானே! இல்லையா? 8.2லேருந்து 14%ன்றது ஒரு அப்பு தான். அப்படின்னு இருக்கும்போது இவரு தனியா நினைக்கிறாரு. இப்போ வந்து எடப்பாடி இல்ல நாம வந்து தனியா ப்ரூவ் பண்ணி ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்துக்கு வராங்க. அண்ணாமலை அவரு ஒரு கட்டாயத்துல இருக்கிறாரு. அன்புமணி அவரு ஒரு கட்டாயத்துல இருக்கிறாரு. அமமுக ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்க. இதுல ஜாலியா வந்து இருக்கிறது திமுக கூட்டணி தான் நினைக்கிறேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் தாட்ஸா எப்படி இருக்கு உங்களுக்கு அது? நிச்சயமா. அவங்க திமுக கூட்டணி வந்து என்னதான் அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாலும், அவங்க அவங்களோட எலக்ஷன் மெக்கானிசம ஒரு ப்ரூவன் ஒரு ஃபார்முலாவ அவங்க வச்சிருக்காங்க. அத நிச்சயமா அவங்க பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அவங்க வெற்றி நோக்கி தான் போவாங்க. கணேஷ் நீங்க வந்து இந்த இந்த எதிர்ல நிக்குதுல, இந்த பிராக்மென்டான பார்ட்டிஸ் நிக்குதுல, இவங்களுக்குள்ள என்ன போட்டி அப்டின்னா, இந்த அதிகாரத்துல லயன்ஸ் ஷேர் யாரோடது? ஆமா. ம். இன்னைக்கு வந்து எடப்பாடி எனக்கு அது வேணும்னு நெனைக்கிறாரு. சீமான் வந்து எனக்கு அது கிடைக்கிற வரைக்கும் நான் காத்திருக்கிறதுக்கு தயாரா இருக்கேன்றாரு. விஜய் ம். வந்து அது எந்த பக்கம் போனா கிடைக்கும்ன்றத விஜய் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் தனியா நின்னா லயன் ஷேர் கிடைக்குமா? இல்ல வந்து எடப்பாடி அவர்களோட போனா நின்னா கிடைக்குமான்றத அவர் பார்த்துட்டு இருக்காரு. உங்களுக்கு புரியுதா? சோ இந்த மாரி இவங்க எல்லாருமே ஒரு லயன் ஷேர் தான் போட்டி போட்டுருக்காங்க. நீங்க டிஎம்கே கூட்டணி இப்படியே இருக்கிற வரைக்கும் அடுத்த வாட்டி அவங்க ஆட்சிக்கு வருவாங்கன்றதுல வந்து மாற்று கருத்து இல்ல. இங்க ம். எப்படி கூட்டணி அமைய போகுது? இங்க வந்து எந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆக போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஓகே. சூப்பர். அதான் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு நிகழ்வுல வந்து நெறைய விஷயங்கள் சுவாரஸ்யமா இருந்துச்சு. எல்லாருமே பேசினது நல்லா தான் இருந்துச்சு. இதுல சீமான் பேசினது இன்னும் என்ன சொல்றது? எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. 2 பேரும் வந்து எனக்கு அவர வந்து அவரோட கருத்துக்கள், அவரோட இது வந்து சில விஷயங்கள் பிடிக்கலனாலும் நம்ம வந்து வென் சம்படி டாக்ஸ் லைக் திஸ் அப்படியே ஒரு மெஸ்மரைசிங்கா இருந்துச்சு. அதே சமயத்துல வந்து செங்கோட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா பேசியிருக்கலாமோ, பயமா இருந்த மாரியும் இருந்துச்சு. பாண்டே ஆஸ் யூசுவல் அவருக்கு வந்து சொல்லியே தர தேவையில்ல.
எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பார்ப்போம் எப்படி நடக்க போகுது, எப்படி நிகழ்வுகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அருண். அதுவரை நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.